Hello everyone, welcome back to our channel. So நீங்க தேடி வந்த क्वेश्चनோட சொல்யூஷன் நான் இப்ப சால்வ் பண்ண போறேன். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். The resultant of two vector at an angle 150 is 10 units and is perpendicular to one vector, the magnitude of smaller vector. Question நல்லா பார், resultant of two vector, ரெண்டு வெக்டரோட resultant எப்படி இருக்குது? 150 டிகிரில இருக்கு. 10 units ஒரு வெக்டார், இந்த A வெக்டாருக்கு இது எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் நல்லா பாரு, இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். இந்த A வெக்டாருக்கும் B வெக்டாருக்கும் சம் தான் இந்த வெக்டார் கிடைக்குது. ஆங்கிள் எவ்வளவு சொல்ற? 150. சார் இந்த ஆங்கிள் 150 ஆக இருக்க முடியாது. ஏன்னா 150ங்கிறது என்ன ஆங்கிள்? obtuse angle. நல்லா பாருங்க, இந்த வெக்டாரை டிஸ்பிளேஸ் பண்ணால் இது ஏன் வெக்டார்? A வெக்டாரா? அப்ப நல்லா பாரு, வெக்டார் வந்து டெயில் டு டெயில் கனெக்ட் பண்ற ஆங்கிளை தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்ப இந்த ஆங்கிள் 150. அப்ப இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? 30 டிகிரி. இப்ப கேள்வி என்ன? இந்த A ஓட வேல்யூ கேட்கறாங்க. இல்ல பாரு, ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் தெரியாது. அப்போ tan 30 is equal to 10 by A. சார் எப்படி சார் A தான் கேட்கறான்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஸ்மால் வெக்டர் சொல்லியிருக்கான். சார் ஏன் B ஸ்மாலரா இருக்க முடியாதா? ஒரு பைத்தகரஸ் தியரம் நான் அப்ளை பண்றேன்னு சொன்னா அதுல ஹைபாட்னியூஸே இருக்கிறதுல பெருசா இருக்கும். கரெக்டா இல்லையா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறதுல பெரிய சைடு அது ஹைபாட்னியூஸ். அப்ப கண்டிப்பா A தான் ஸ்மாலர் சைடாக இருக்கணும். ஸோ 1/√3 is equal to 10 by A. அப்ப A ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 10√3. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.